பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மையப்படுவதாக. இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம் ஒரு லோக சுவாத்தியம் மூலமாக நாம் தினந்தோறும் ஒவ்வொரு புதிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இந்த காலவெளியிலும் உங்களோடு ஒரு வார்த்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 27 வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27 வசனத்துல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது எது தேவனுடைய தெரிந்து கொள்வதை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார். தேவனுடைய தெரிந்து கொள்வது விதமாக இருக்கிறது என்பதை அவர் கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே சொல்றார். ஏன்னா அவர் அதிகமாக ஆண்டவரை தரிசித்தவர், ஆண்டவருடைய வெளிப்பாடை பெற்றவர் என்று சொல்றாருன்னா, ஞானிகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, ஞானம் இல்லாதவர்களை பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, தேவன் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அப்படி ஏன் அப்படி செய்தாருன்னா, நம்ம எல்லாம் அவருக்கு முன்னால பெருசா மேன்மை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நம்முடைய தெரிந்து கொள்வது பாருங்க, நாமெல்லாம் என்ன தெரிந்து கொள்ள, நீ கடைக்கு போனீங்கன்னா என்ன தெரிந்து கொள்வீங்க? இந்த பெஸ்ட் தான் பார்ப்பீங்க. பெஸ்ட் எதை போனாலும் பெஸ்ட், நகை வாங்கினா பெஸ்ட் வாங்கணும்னு நினைப்போம். காய் கடைக்கு போனா அமுக்கி அமுக்கி பார்ப்பாங்க, எது நல்லா இருக்கா கெட்டு போச்சான்னு பார்த்து பார்த்து வாங்குவாங்க. ஆனா கர்த்தருடைய பார்வையில எது கெட்டு போச்சோ அதைத்தான் அவர் வாங்கிட்டு வருவார். ஏன்னா அதைத்தான் அவர் வச்சு உபயோகப்படுத்துவார். அப்படிங்கிற முறையில நீங்க பாருங்க. ஞானிகள் ஒரு காலேஜ்ல போறாங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு காலேஜ்ல போய் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவாங்க. நல்லா படிக்கிற பசங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முதல்ல கொடுத்துருவாங்க சில கம்பெனிஸ் எல்லாம். ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் படிக்கிறவன் நல்ல மார்க் எடுக்கணும்னு கொடுப்பாங்க. கேம்பஸ் இன்டர்வியூல போய் ஒன்றுமே படிக்காதவனுக்கு கம்பெனியில் வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. கர்த்தர் ஒன்றுமே இல்லாத பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். பைத்தியங்களை தெரிந்து கொண்டு ஞானியாய் மாற்றுகிறார். அதான் அங்க நடக்கிற வேலை. வித்தியாசமா இன்றைக்கு அருமையானவர்களே, நீங்க நினைக்கலாம், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இவ்வளோ பெரிய ஆள், எனக்கு ஒன்றும் நினைக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக ஒன்றும் இல்லாதவர்களாய் இருப்பவர்கள் தான் அவர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ கடன் சொல்ல முடியும். பாருங்க, பெரிய கோலியாத்து தான். அந்த பெரிய கோலியாத்து நல்ல பயங்கரமாய் அவன் பெரிய ஃபைட் பண்ணக்கூடியவன், பெரிய ஆளு. ஆனா அவனை யாரை வச்சு வீழ்த்தினார் பார்த்தீங்களா? அந்த போர் தளவாடங்களை தூக்க முடியாதவன், அந்த பயிற்சிக்கு போகாதவன், ஒரு ஆடு மேய்க்கிறவன் வந்து ஒரு சின்ன கல்லு தூக்கி மண்டையில் போட்டு உடைச்சிட்டான். பாத்தீங்களா? இதுதான் அவனுடைய சரித்திரமே. தான் ஒரு சின்ன கல்லு அந்த பெரிய மனுஷனை. அப்படின்னா அவன் என்ன கர்த்தர் நினைச்சாருன்னா என்ன வேணாலும் செய்வார். நீ இப்படி இருக்கிறேனே என்று நினைக்காது. நான் ஒண்ணுக்கு உதவாம இருக்கிறேனே, எனக்கு படிப்பு இல்லையே, அறிவு இல்லையே, வேலை இல்லையே, சம்பளம் இல்லையே, ஒண்ணு இல்லையே, அப்படிப்பட்ட ஒன்றுக்கும் உதவாதவர்களை பைத்தியமாவளை கர்த்தர் தெரிந்து கொண்டு உங்களை ஆண்டவர் முன்பாக நிறுத்துகிறார். அநேக முன்பாக நிறுத்துகிறார். படிக்காதவனை கொண்டு படிச்சவர்கிட்ட பேச வைக்கிறார். நான் எனக்கு எத்தனை பேர் தெரியும், அருமையாக ஸ்கூலுக்கே போகாது அழகா வசனம் வாசிக்கிறாங்க, அழகா பிரசங்கம் பண்றாங்க. ஆண்டவர் பத்தி சொல்லும் போது யாருக்கு பிரசங்கம் பண்றாங்க தெரியுமா? பெரிய பெரிய படிப்பு படிச்சவங்களுக்கு தான் பிரசங்கம் பண்றாங்க. பிரசங்கம் பண்ற யாருன்னா படிக்காத. பாருங்க, இவர்களை கர்த்தர் உபயோகப்படுத்துறான். அப்படினால் இங்க வசனம் என்ன சொல்லுது? வெட்கப்படுத்தும்படி, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, ஒன்றுக்கு உதவாதவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையிலே நான் ஒன்றுக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க நினைத்து உங்களை நீங்கள் அடிமைப்படுத்திக் கொண்டு ரொம்ப மோசமா உங்களை நீங்கள் தாழ்த்து கொண்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருக்கலாம். எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் படிக்கல, எனக்கு எதுவும் தெரியாது, சம்பாத்தியம் இல்லை, ஒன்றும் இல்லை, நான் தள்ளப்பட்ட. ஆண்டவர் சொல்றார், உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் சொல்றார், உங்களை தெரிந்தெடுக்கும்படி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தமாய் மாறணும். ஆண்டவரே, நீர் இழிவானவர்களை தெரிந்தெடுக்கிறது. பாருங்க, சில ஆட்கள்ல பாருங்க, இந்த யூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல அற்புத அடையாளத்தை பார்த்தா நம்புவாங்க. அதனால இயேசுட்ட கேட்டாங்க, நான் நம்பும்படி ஒரு அற்புதத்தை செய்யும்னு கேட்டாங்க. இந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க ஞானத்தை விரும்புவாங்க. ஞானமா பேசினா அவங்க ரொம்ப பிடிக்கும். ஆனா ஆண்டவர் இந்த 2 பேர்த்தை அவமாக்கி போட்டார். பாருங்க, சிலுவையில மரித்த
உலகத்தை இயேசுவை தான் விசுவாசிக்க வைத்தார். பாருங்க, சிலுவை மரணம் எல்லாம் ஒரு காரியம் இல்லை. அந்த மரணத்தினால் என்ன நடக்கும்? காரியம் இல்லை. ஆனாலும் இழிவானவைகளை தெரிந்து கொள்ளுகிறவர், புறம்பானவர்களை தெரிந்து கொள்ளுகிறவர், தள்ளப்பட்டவர்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். நீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? எல்லாராலும் தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்தா கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ள வந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்கிறாராம்? உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். ஏனென்றால் இல்லாதவைகள் பாருங்க தெரிந்து கொண்டு உள்ளவர்களோடு பேசும்படி. உலகத்தின் தெரிஞ்செடுத்தல் வித்தியாசமா இருக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க, இன்னைக்கு அநேகர் ஊழியக்காரங்களா இருக்கிறார்களே, இவரெல்லாம் யார் தெரியுமா? பட்டம் பெற்றவர்கள் அல்ல, படித்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்த சீசர்கள் யார் தெரியுமா? எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தான். அடுத்து படித்தவர்களே கிடையாது அதிகமாக. பாருங்க, நல்லா படிச்ச ஒரு ஆள் இருக்குமானா அது அப்போஸ்தலனாகிய பவுலா தான் இருப்பாரு. மற்றவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாதவர்கள் தான். அவர்களை கொண்டுதான் இந்த உலகத்தை அசைத்தார். இந்த உலகத்திலே சத்தியத்தை கொண்டு வந்தார். பரலோகத்துக்கு ஜனங்களை எழுப்பும்படியாக அவளைத்தான் தெரிந்து கொண்டார். ஒன்றும் தெரியாத மீன் பிடிக்கொண்டே கொண்டுதான் எல்லாவற்றையும் பேசினார். சோதரர், இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, நம்ம ஒன்றும் இல்லாம இருக்கலாம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டு உன்னதமான நிலைமையிலே வைப்பார். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படித்தான் இருக்கிறது. இந்த காலையில் நீங்க நோக்கி பாருங்க, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? பணம் இல்லை, பட்டம் இல்லை, பதவி இல்லை, எதுவுமே இல்லாட்டாலும் இயேசு உங்களோடு இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். படித்தவங்க எல்லாம் அவருக்கு தேவையில்லை, படிக்காதவங்க தான் தேவை. பலமுள்ளவங்க தேவையில்லை. பலவீனமாய் சாவ கடந்தவன் பெரிய டாக்டர்கிட்ட ஒரு பேச வைக்கிறவ யார் தெரியுமா? ஒரு பேஷண்ட் பேசுறான். டாக்டர் கைவிட்ட கேஸை கர்த்தர் குணமாக்கி இப்ப பேசிட்டு இருக்கான். ஆண்டவர் எப்படி குணமாக்குனாருன்னு சொல்லி இதான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட அதிசயங்கள் எனக்கு கர்த்தர் இந்த காலையில் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தரை நோக்கி பாக்குறீங்களா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளுவார். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அந்த வசனம் தான் சொல்லுது, பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உங்களை தெரிந்து கொண்டு அற்புதம் செய்வார். ஒப்பு கொடுங்க, நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலே ஆண்டவரே, உலகத்தில் ஞானம் அல்ல, உலகத்தின் பலம் அல்ல, எல்லாவற்றையும் புறம்பே தள்ளி ஞானமான்களுக்கு பதிலாக அறிவில்லாத மக்களையும் ஆண்டவரே, பலவீனமான மக்களையும் தெரிந்து கொண்டு அவர்களுக்கு முன்பாக நிறுத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். வசனத்தின்படியே இன்றைக்கு எத்தனையோ பேர் எங்களால் ஒன்றும் முடியல இருக்கிற அந்த பிள்ளைகளை நீர் எடுத்து பிரயோஜனப்படுத்த செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்கிறப்பா. அதே போல் நாங்கள் உங்களுடைய பார்வைகளை தெரிந்து கொள்ள பிள்ளைகளாய் மாற்றி ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். நீங்கள் இடைபடும் பேசும் பெரிய அற்புதத்தை செய்யும். நாமத்தை மையப்படுத்த இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. உலகமெல்லாம் உங்களை ஒதுக்கினாலும் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார், உயர்த்துவார். ஒப்பு கொடுங்க. இன்னும் ஒரு லோகோ சாத்தியம் சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.